வணக்கம். ஒரு அரண்மனையில் வேலை பார்க்குற ஒருத்தர் எப்போவுமே சந்தோஷமா இருப்பார். இதை பார்த்த அரசருக்கு பொறாமை, ஒரு எரிச்சல். உடனே அவரை கூப்பிட்டு, நீ எப்படி சந்தோஷமா இருக்க? நான் ஒரு நாட்டோட ராஜா, என்னாலே அது முடியல, நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, ராஜா, வெயிலையும் மழையிலையும் ஒதுங்கிக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு கூரை வீடு, மானத்தை மறைக்கிறதுக்கு துணிமணி, பசிச்சா சாப்பிட்றதுக்கு அளவான சாப்பாடு, இதுக்கெல்லாம் இங்க கிடைக்கிற சம்பளமே போதுமானதா இருக்கு. இதை விட அதிகமான தேவைகள் எதுவும் எனக்கு இல்லை, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க அமைச்சர் அரசர்கிட்ட ரகசியமா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ அவன் நிம்மதி எப்படி இருக்கு, சந்தோஷம் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி அவன் வீட்டு வாசல்ல 100 பொற்காசுகள் இருக்கிற ஒரு பொன்முடின்னு சொல்லுவோம்ல, ஒரு பை, அதை கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்தாச்சு. காலையில் எந்திரிச்சு வெளியில வர்றவன் பார்க்குறான், இது என்ன 100 பொற்காசுகள் உள்ள பையாச்சே அப்படின்னு வேகமா எடுத்துட்டு சந்தோஷம் உள்ள போய் அவுத்து பார்த்துட்டு கடகடன்னு எண்றான். என்னன்னா அதுல 99 காசு இருக்கு. திரும்ப எண்றான், 99 இருக்கு. திரும்ப திரும்ப எண்றான், 99 இருக்கு. கவலை வந்துருச்சு, இந்த ஒரு காசு எங்க போயிருக்கும், அதை காணுமே அப்படின்னு கவலை. அமைச்சரோட விஷயமே அதுதான். 100 பொற்காசுல இருந்து அந்த ஒன்றை எடுத்துட்டு 99 வைக்கணும், அவன் நிம்மதி கெட்டு போயிடும். இதுதான் அவங்க வச்சிருக்கிற விஷயமே. அதே மாதிரி இவனோட நிம்மதியை கெட்டு போச்சுங்க. அதாவது அளவோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இருந்த நிம்மதி, அளவில்லாம ஒண்ணு கிடைச்ச உடனே நிம்மதி பறி போயிடுச்சு.